நான் அனுபவிச்சு சொல்கிறேன். நீங்கள் எப்படின்னு எனக்கு தெரியாது. லைப்ரரியையும் கிரவுண்ட் விளையாட்டு திடலையும் மிக சரிவிகிதத்தில் பயன்படுத்தியவள் நான். சாதாரணமாக கிரவுண்டுக்கு போகிறவன் லைப்ரரிக்குள்ளே போக மாட்டான், லைப்ரரிக்கு போகிறவன் கிரவுண்ட் பக்கமே வரமாட்டான். ஆனால் எனக்கு இந்த 2 அனுபவங்களும் ஆழமாக உண்டு. அதனால் நான் சொல்லுகிறேன், ஒன்று நம்முடைய புத்தியை தீட்டுகிறது, இன்னும் ஒன்று நம் உணர்வுகளையும் உடலையும் தீட்டுகிறது. நீங்கள் ஒரு புத்தகம் படிக்கின்ற பொழுது உங்களுடைய முழு கான்சென்ட்ரேஷன் இல்லாமல் ஒரு புக்கை வாசிக்க முடியாது. அதே போல ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது உங்களை 100% நீங்கள் கொடுக்காம அந்த ஸ்போர்ட்ஸில் வர முடியாதுங்க. நீங்கள் 100% வேறு எந்த நினைவும் உங்களுக்கு இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. 50-50 கூட கிடையாது. இந்த புக்கை எழுதும்பொழுது கூட நீங்கள் செல்ஃபோனில் ஏய் மச்சான் என்னடா பண்ணுற, படிச்சுட்டு இருக்கேன்டா, அதுவும் நீங்கள் மெசேஜ் பண்ண முடியும். ஆனால் ஸ்போர்ட்ஸில் ஓடிக்கிட்டு இருக்கும்போது எவனுக்கும் திரும்பி பார்க்க முடியாது, எதையும் மெசேஜ் பண்ணிட முடியாது. 100% அதில் நீங்கள் கொடுத்தாகணும். நான் அதுலேருந்து ஆரம்பிக்கிறேன், இந்த ஸ்போர்ட்ஸ்லேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். இதை எப்படி நான் உங்களிடத்தில் பேசுவது? நான் ஏற்கனவே வேற மைண்ட் செட்டில் வந்தேன். ஆனால் இந்த ப்ரோக்ராம் பார்த்தவுடன் உங்களுடைய மைண்ட் செட் வேற மாதிரியா இருக்குன்னு உடனே என்னுடைய பேச்சினுடைய தளத்தை நான் மாற்றுகிறேன். நான் யோசிச்சு பார்க்குறேன், இந்த ஸ்போர்ட்ஸில் உங்களை நீங்களே 100 விழுக்காடு தருவது என்பது வாழ்க்கையில் எத்தகைய மாற்றத்தை உங்களுக்கு தரும். ஸ்போர்ட்ஸில் மட்டும் 100% இருக்கிறது இல்லை. அது ஒரு ஸ்ட்ராட்டஜி, அது ஒரு உத்தி. நீங்க ஒரு பறவையை பார்த்துருக்கீங்களா? எனக்கு அப்சர்வேஷன் அதிகம், எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருப்பேன் நான். அப்சர்வேஷன் அதுதான் இந்த உலகத்தை வெல்வதற்கான, உலகத்தில் அந்த துறையில் நான் ஜெயிப்பதற்கான என்னுடைய மிக ஆழமான ரகசியம். வேறு எதுவுமே கிடையாது. அப்சர்வேஷன், கான்சென்ட்ரேஷன், என் மைண்ட் செதறாம பார்த்து கொள்வதற்கான பயிற்சி. ஒரு பறவை பறக்கிறது எப்பாவது பார்த்துருக்கீங்களா? எல்லாரும் பார்த்துருப்போம். ஸ்லோ மிஷனில் பார்த்துருக்கீங்களா? பீட்டில் இல்லைனா உங்களுடைய நெட்டில் ஏதாவது இருந்துச்சுன்னா ஸ்லோ மிஷனில் ஒரு பறவையை பாருங்களேன். ஒரு பறவை எப்படி பறக்குது அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சிடும், வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கான ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சிடும். ஒரு பறவை என்ன தெரியுமா செய்யும்? முதல்ல ஒரு கிளையில் உட்காந்துருக்கிற பறவை அது பறக்கணும்னு முடிவு பண்ணிடும். ஜஸ்ட் அதை அப்சர்வ் பண்ணுங்க. நீங்கள் இந்த ஸ்போர்ட்ஸில் நீங்கள் எதை பார்த்தீங்கன்னு தெரியாது. ஆனால் ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ் மேன் இதில் வரும்பொழுதும் ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ் மேனுடைய கண்களையும் தான் நான் பார்த்து கொண்டிருந்தேன். கண்களை மட்டும் நான் பார்த்தேன். அந்த கண்கள் என்ன பேசுகிறது, அந்த கண்களில் என்ன, எவ்வளவுக்கு எவ்வளவு வேகமாக ஓடினாலும் அந்த ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு முகத்தில் கொஞ்சமாவது பதட்டம் இருந்ததா பார்த்துருக்கீங்களா? துக்கம் இருந்தது, தோல்விக்கான அழுகை இருந்தது, பதட்டமே இருக்காது. பதட்டப்படாதவன் தான் வாழ்க்கையில் ஜெயிப்பான். நீ வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா யூ ஷுட் செட் யுவர் கோல் ஃபர்ஸ்ட். பதட்டமா இருந்தா கோல் செட் பண்ண முடியாது. மைண்டை முதல்ல காம் ஆக்கிக்கிட்டு கோல் செட் பண்ண. நீ ஒரு பறவையை பாரு, அந்த பறவை பறக்கிறதுக்கு பதட்டமே படாது. நமக்கு பார்க்கறதுக்கு பதட்டப்படுற மாதிரி இருக்கும். பறவை ரொம்ப தெளிவா இருந்தா தான் அதனால பறக்க முடியும். ஒரு பறவை ரொம்ப கீனா அப்சர்வ் பண்ணி பாரு. ஒரு கிளையில உட்காந்துட்டு இருக்கு பறவை. நம்ம என்ன நினைக்கிறோம்? பறவை அப்படி பறந்துருது, அவ்வளவுதானே. எவ்வளவு ஸ்டெப்ஸ் இருக்கு தெரியுமா? அந்த பறவை பறக்கிறதுக்கு எவ்வளவு ஸ்டெப்ஸ் இருக்கு தெரியுமா? நான் அந்த ஸ்டெப்ஸை சொல்லிட்டு நான் இந்த ஸ்போர்ட்ஸ்க்கு வரேன். நான் இங்க பேசுறதுக்காக வரேன்ல. எனக்கு பொக்கே கொடுத்தாங்கல்ல, அந்த பொக்கே கொடுக்குற அந்த வினாடியில அங்க உள்ள வரக்கூடிய அந்த வினாடியிலேயே நான் எப்போ கார்ல இருந்து இறங்கினோ என்னுடைய ப்ரிப்பரேஷன் டைம் ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு முன்னாலே ஆரம்பிச்சிருச்சு. நான் கார்ல ஏறி காலேஜ்ல உட்காரும் பொழுதே ஆரம்பிச்சிருச்சு. பட் அது அப்படியே தீவிரம் அடைஞ்சிட்டே வந்தது. மேடம் ஏதோ என்கிட்ட பேசுறாங்க, நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். பட் மைண்ட் எல்லாம் வேற மாதிரி தான் இருக்கு என்கிட்ட. என்னுடைய ப்ரிப்பரேஷன் வேற. ப்ரிப்பரேஷன் இல்லாம இந்த ஸ்டேஜ்ல நிக்க முடியாது. ஏனோ தானோ பேசிவிட முடியாது. அந்த ப்ரிப்பரேஷன் அந்த பறவை கிட்ட பார்க்கிறேன். எல்லாரும் சொல்லுகிறார்கள் பறவைக்கு 3 அறிவு, 4 அறிவு, விலங்குகளுக்கு 5 அறிவு, மனிதனுக்கு 6 அறிவு. இதை எந்த பறவையோ மிருகமோ இதுவரைக்கும் ஏற்றுக்கொண்டதே கிடையாது. மனிதன் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறான். நாம பார்த்ததே கிடையாது. இந்த பறவையினுடைய பார்வை வேறு. ஒரு பறவை அப்படி உட்காருதுங்க, அது பறக்கணும்னு முடிவு பண்ணுது. ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்க. முதல்ல என்ன தெரியுமா பண்ணும்? அது தன்னுடைய கிளையில உட்கார்ந்துட்டு இருக்குல்ல, ரொம்ப மைனூட்டா போட்டு பாருங்க. கிளையை முதல்ல தன்னுடைய கால்களை முதல்ல அந்த கிளையில ஏற்கனவே இருந்ததை விட இறுக்கமா பிடிக்கும். எவ்வளவு ஐரானிக்கல் பாருங்க. நீ பறக்க தானே போற, நீ ஏன் கிரவுண்டை இறுக்கமா பிடிக்கிற? விட்டுடு, பறக்க தானே போற, ஏன் கிரவுண்டை பிடிக்கணும்? நீ கிரவுண்ட் ரியாலிட்டி.
நீ உன்னுடைய கிரவுண்ட் ரியாலிட்டியை கரெக்டா தெரிஞ்சுக்கலனா உன்னால உன்னுடைய கோல் செட் பண்ணியிருக்கே அங்க பறக்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் உன்னுடைய கிரவுண்ட் ரியாலிட்டி அது பிடிச்சுக்கோங்க இருக்கமா. பிடிச்சிட்டு என்ன தெரியுமா பண்ணோம், சிறகெல்லாம் விரிக்காது, சிறகு விரிக்காது. பிடிச்சிக்கிட்டு உடம்புல ஒரு சின்ன ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சு தன்னுடைய வயிறு இருக்குல்ல, வயிறு, அந்த வயிற்றை கரெக்டா தன் காலுக்கு அடியில் அப்படி அழுத்தவங்க. ஒரு ப்ரெஷர் கொடுக்கும். ப்ரெஷர் கொடுத்துட்டு அப்புறமா சிறக விரிக்கும். கான்ஃபிடன்ஸ். சிறக விரிச்சதுக்கு பிறகு மறுபடியும் என்ன பண்ணும், அந்த வயிற்றை மொத்தமான அந்த உணர்வுகளை மொத்தமா கொண்டு வந்து அந்த சின்ன வயிற்றுல போட்டு ஃபுல்லா கீழே அழுத்தவங்க. அழுத்திட்டு கிரவுண்டில் அந்த கிரவுண்டை மெதுவா விடும். மெதுவா விடுங்க. அப்படி அது விடுறதும் அந்த சிறகு விரிகிறதும் சைமல்டேனியஸா நடக்கும். விட்டுட்டு அந்த பிரஷர் இருக்குல்ல, அது இன்னொரு வாட்டி ஒரு சின்ன அப்படி பிரஷர் கொடுத்த உடனே அது பறந்துருங்க. நான் இது அப்படியே பார்க்குறேன். இந்த போல் வாக் பார்த்துருக்கீங்களா? கையில் உயரம் தாண்டுதல் அது இருந்ததுன்னா ஸ்லோ மோஷனில் போட்டு காட்டுங்க. இங்கே நிறைய விஷயங்கள் ஸ்லோ மோஷனில் போட்டு காட்டினேன். நான் எடிட்டிங்கில் உட்காந்தேன்னா ஸ்லோ மோஷனில் வேற பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பேன். நான் அவனுடைய ஸ்லோ மோஷன் எங்கே இருக்கணும்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன். அதான் மோட்டிவேஷன். அவன் வருவாங்க. அவன் ஒலிம்பிக்ல ஜெயிச்சவனை பாருங்க, ஹை ஜம்ப் அப்படி அந்த இதுல வந்து இருக்காங்க, அப்படி தாண்டுவான். அந்த அந்த கம்பை வச்சுட்டு அப்படி தாண்டுவான். அவனுடைய ப்ரிப்பரேஷனை பாருங்க. அப்படியே பறவையினுடைய ப்ரிப்பரேஷன். என்ன கீன் அப்சர்வேஷன், என்ன கான்சென்ட்ரேஷன். கான்சென்ட்ரேஷன் இல்லைன்னா உன்னுடைய வாழ்க்கையில் உன் இலக்கை நீ அடையவே முடியாது. அடிப்படை கான்சென்ட்ரேஷன் ஒன்னால உன்னுடைய கான்சென்ட்ரேஷன் சிதறதுக்கு ஒரே ஒரு விஷயம் பண்ணா போதும். யாராவது ஒருத்தங்க லேட்டா இந்த ஹவைக்குள்ள நுழைஞ்சி அப்படி மேடைக்கு வந்து அந்த ஓரத்தில் உட்காந்துட்டா போதும். இந்த வைத்தால கத்திட்டு இருக்கிறேன் நான். இந்த பேச்செல்லாம் தனி, அவங்களையே பார்த்துட்டு என்ன பண்ண போறேன் அதை பார்த்து. சில பேர் கிளாஸ்ல லேட்டா வருவாங்க. இங்க எப்படி முறைன்னு தெரியாது எனக்கு. என் கிளாஸ்ல ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா, லேட்டா வந்தா நோ எக்ஸ்கியூஸ். எக்ஸ்கியூஸே கேட்கக்கூடாது. சைலண்டா குற்றவாளி மாதிரி அமைதியா வந்து தலை காட்டாம பின்னால உட்காந்துடணும். மேஸ் லேட் ஆயிடுச்சு மேஸ்லாம் கேட்கக்கூடாது. ஏற்கனவே பண்ண தப்பு. டோன்ட் டிஸ்டர்ப் த கிளாஸ். நீ வந்தனா எல்லாரும் இப்படி பார்ப்பீங்க. பொம்பளை பிள்ளைங்க என்ன போட்டிருக்கா, காதுல என்ன, கழுத்துல என்ன, சாப்பிட்டுருப்பாளா, வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்குமா, ஏன் லேட்டு, வாங்கி கட்டிப்பாளோ, என்ன ஆச்சு, உட்காந்துட்டாளா, சார் இவன் சொல்லிட்டு இருந்திய சொல்லு அப்படின்ட்டு டீச்சரை பார்க்கறது. இவ்வளோ பேசிட்டு நான் ஒன்று சொல்லுகிறேன் குழந்தைகளே, நம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சொல் யாருடைய உதடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று நமக்கு தெரியாது. எவ்வளவு சீக்கிரமாக அது நம் கருத்தை வந்து சேர்கிறதோ வாழ்க்கையில் மாற்றம் நிகழும். அதை தவற விடுகின்ற வாய்ப்பாக அந்த லேட்டா வரக்கூடிய ஒரு பொண்ணு ஒரு பையன் உன்னுடைய கான்சென்ட்ரேஷனை நகர்த்துவான். நான் பார்க்குறேங்க. அந்த போல் வாக் பண்றவன் குருங்க, சொல்லிக் கொடுப்பவர்கள் எல்லாம் குருமார்கள் தானே. அப்படி வருவான். அவன் கையில் அந்த கம்பை வச்சிருப்பான். அந்த கம்பு வந்து அவனுக்கு ஒரு விளையாட்டு பொருளாக இருக்கும். ஒரு விளையாட்டு பொருளாக தான் கையில் எடுத்துகிட்டு வருவான். அப்படியே உருட்டிக்கிட்டு இருப்பான். இந்த மைக்கை நான் கீழே உட்காரும்போது தந்து பாருங்களேன், உருட்டி தான் விளையாடிட்டு இருப்பேன் நான். ஆனால் ஸ்டேஜ்க்கு வந்த உடனே நான் செட் பண்ணுறேன்னா இட்ஸ் அ வெப்பன். இட்ஸ் அ வெப்பன் ஃபார் மீ. ஒரு சும்மா ஒரு பேனா வச்சுட்டு இருந்தா நான் பேனா விளையாடிட்டு தான் இருப்பேன் உருட்டிக்கிட்டு. பட் எப்போ என்னுடைய லெட்டர் பேடை எடுத்து வச்சுட்டு, எப்போ என்னுடைய பேப்பர் எடுத்து வச்சுட்டு நான் எழுத ஆரம்பிக்கணும், அந்த பேனா டர்ன்ஸ் டு வெப்பன். சாதாரணமாக பேசிட்டு தான் இருப்பேன், சிரிச்சிட்டு தான் இருப்பேன். ஸ்டேஜில் வந்து நின்ன உடனே என்னுடைய நாக்கு வெப்பனா மாறும். ஆயுதமாக ஒன்றை மாற்றுவது. நான் பெண்களிடத்தில் சொல்லுகிறேன், உங்களுடைய உடல் இருக்குல்ல, இட்ஸ் அ வெப்பன். உடம்பை வெப்பனா தான் பார்க்கணும் நீங்க. அது பயன்பாட்டிற்குரிய ஒரு பொருள் அல்ல, நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக வந்து வாய்த்திருக்கிறது. அதை ரொம்ப சுயமரியாதையா வச்சிருக்கணும், ரொம்ப செல்ஃப் ரெஸ்பெக்டடா வச்சிருக்கணும். அது ரொம்ப அழகியலான ஒரு விஷயம். அது ஆண்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய உடைமைகள் உங்களை வெப்பன் மாதிரி வச்சுட்டுருங்க. அவன் வருவாங்க அப்படி கையில் வச்சுக்கிட்டு அதை வெப்பனா அவன் மாத்திர அந்த அந்த இடத்த ஃப்ரீஸ் பண்ணி பாருங்க. நீங்க என்ன ஸ்போர்ட்ஸில் ஜெயிக்கிறது, மற்ற வந்து அந்த கப்பை முத்தம் கொடுக்கறதெல்லாம் பார்க்குறீங்க. எனக்கு இந்த முத்தம் கொடுக்குற கப்பை முத்தம் கொடுக்குற விஷயங்கள் எல்லாம் ரொம்ப நிறைய வாங்கிட்டேன் நான், பழகி போச்சு எனக்கு. அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. அது கைக்கு வரத்துக்கான அந்த விஷயம் இருக்குல்ல, அந்த போல் வாக் முடிச்சுட்டு நான் சொல்கிறேன்,
வந்து நிற்பாங்க. அவன் அப்படி நிறுத்துவான். நிறுத்தும் போது கரெக்டாக பொசிஷன் பார்ப்பான். பொசிஷன் பார்த்துட்டு அவன் பாருங்க, அவன் பாடியை வந்து மெதுவாக டில்ட் பண்ணுவான். டில்ட் பண்ணிட்டு கால் ரெண்டுத்தையும், இட்ஸ் அ ப்ரிப்பரேஷன் டைம், ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஒன்றும் பார்க்காதீங்க, அவனுடைய கண்களை மட்டும் பாருங்க. அவன் எங்கே பார்க்குறான்னு. அவன் எங்கே தெரியுமா பார்ப்பான்? தன்னுடைய இலக்கை பார்ப்பான். இந்த கம்பு இருக்குல்ல, கம்பு, நீங்கள் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் தானே, ஜஸ்ட் கிராப் போட்டு பாருங்க. அவன் கண்ணுக்கும் கம்புக்கும் தான் இருக்குதா அவனுடைய இலக்குன்னு? கிடையாது. கம்புக்கும் கண்ணுக்கும் இலக்கு இருந்தா தோத்துருவான். கம்புக்கு மேல தெரியாத ஒரு இடம், கம்பு தெரியுது, ஆனா அதல்ல வெற்றியாளர்களுடைய இலக்கு. வெற்றியாளர்களுடைய இலக்கு தெரிகின்றதல்ல, தெரியாத அரூபமான ஒரு விஷயத்தை அவன் நிறுத்துவாங்க. நீ கிராப் போட்டு பாரு, எங்க நீ வந்து பாயிண்ட் வச்சிருக்கியோ அதுல இருந்து 2 அடிக்கு மேலதான் அவன் பார்வை இருக்கும். அப்போதான் அவனால அதை தாண்ட முடியும். அவன் அந்த கம்பை பார்த்துட்டானா தட்டி கீழே விழுந்துருவான். You set your goal in a high level. ரொம்ப ஹை லெவல்ல போ. இன்னொன்னு சொல்றேன், உன் பக்கத்தில் உட்காந்துருக்கிறாங்கள பொண்ணோ பையனோ, சத்தியமா அவன் கிடையாது உன் போட்டி. டோன்ட் கன்சிடர் them. பாவம் அவங்கெல்லாம். டோன்ட் கன்சிடர் them. they are your competitors. உன்னுடைய காம்படிட்டர் எங்க இருக்கான் தெரியுமா? அமெரிக்காவில் இருக்கிறான், பிட்ஸ் பிலானியில் படிச்சுட்டு இருக்கிறான், ஆஸ்திரேலியாவில் இருக்கிறான். ஏதோ ஒரு இன்னோவேட்டிவா ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க போறான். அவனை முந்திரத்துக்கு பாரு. உன் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறவன பாவம் அவன். பல நேரங்களில் நாம அப்படி பண்ணிடுறோங்க. ஒருத்தன் கீழே வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பவளப்பாறையை தேடி போகணுன்ட்டு ஒருத்தங்கிட்ட பர்மிஷன் கேட்டிருக்கான். அவன் சொன்னான், ஒரே ஒரு இதுதான் இருக்குது, எக்யூப்மெண்ட் தான் இருக்குது, அதனால் 2 பேரில் காம்படிஷன் வைக்கிறேன், ஒருத்தன் ஜெயிச்சிட்டா மூச்சு பிடிங்க, எவ்வளோ நேரம் மூச்சு பிடிக்க முடியுதுன்னு பாருங்க. ஒருத்தன் தம் பிடிச்சான், 3 நிமிஷம் பிடிச்சான் மூச்சு. இன்னொருத்தர் 260 248 முடிச்சிட்டான். ஸோ இவன் ஒரு 12 செகண்ட்ஸ் கூடுதலாக பிடிக்கிறானேன்னு சொல்லிட்டு இவனுக்கு கொடுத்துட்டாங்க. அவன் உள்ளே குதிச்சிட்டான். இவன் குதிக்கிறத பார்த்த உடனே பக்கத்தில் யார் போட்டியாளராக நின்னானோ அவனும் குதிச்சிட்டான் கடலில். இவன் 10 அடிக்கு போகிறான், அவனும் வந்துட்டான். இவன் 20 அடிக்கு போகிறான், அவனும் வந்துட்டான். இவன் 30 அடிக்கு போகிறான், அவனும் வந்துட்டான். இவன் 40க்கு போனாங்க, அவனை பார்த்துட்டே வரான். இவன் 60 அடிக்கு போயிட்டாங்க, அவனும் 60 அடிக்கு வந்துட்டான். இவன் பார்த்து கேட்டான், இதுக்கு மேலே போகிறதுக்கு கேஸில் எனக்கு ஆக்சிஜன் இல்லை, எப்படிரா வர? என் கூட கேஸே இல்லை, எப்படிரா வர? அவன் சொன்னானா, டேய் தள்ளி விட்டாங்கடா, காப்பாத்துறான்னு. பல நேரங்களில் நம்ம பக்கத்தில் போட்டியாளராக நாம் நினைச்சிட்டு இருக்கிறவங்கலாம் விபத்தில் வந்து விழுந்தவங்க, பாவம். டோன்ட் கன்சிடர் them as your competitors at all. You just go ahead. போ. உன்னுடைய விஷயங்களை நீ செட் பண்ணும் போது செட் பண்ணிக்கோ. பெரிய விஷயங்களை செட் பண்ணு. யோசிச்சு பார்த்தா நான் வந்து கொஞ்சம் திமிர் பிடிச்சவங்க. அது எப்படின்னு தெரியாது, நல்லதா கெட்டதாலாம் எனக்கு தெரியாது, கொஞ்சம் திமிர் எனக்கு. எப்போவுமே எனக்கு கோல்டு பிடிக்கும், கோல்டு கலர். ஐ லைக் கோல்டு அண்ட் டைமண்ட். மாடரேட்டாக எனக்கு வந்து அந்த வெள்ளி, இந்த செம்பெல்லாம் ஓகே. அதனால் எனக்கு எப்போவுமே டார்கெட் வந்து கோல்டு மெடல் தான். ஐ லைக் த மெடல், நாட் மெட்டல். ஐ லைக். அதனால் ஃபஸ்ட் ப்ரைஸ் எப்போ ஓடினாலும் ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்துடுவேன். நான் 800லாம் வந்து ஃபஸ்ட்டாக வந்துடுவேன். ரிலேலாம் வந்து கடைசி ஆள் தான், கிடுகிடுன்னு ஓடி வந்துடுவேன். கபடியெல்லாம் அப்படி விளையாடுவேன். போயிருந்தேன்னா பெரிய ஆளாக அதில் சாதிச்சிருக்கலாம். இதில் வந்துட்டேன், பேச வந்துட்டேன், சாஃப்ட் ஸ்கில்ல வந்துட்டேன். ஒரு நாள் ஓடுறேங்க, என்னுடைய அறிவு திறந்த இடம் அது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் குழந்தைகளே, என் அறிவு என்னுடைய கதவு திறந்த இடம். ஓடி வந்துட்டேன், ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். உடனே அங்கே போடியம் வச்சுருந்தாங்க. போடியம் உங்களுக்கு தெரியும்ல, அந்த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் எப்படி வச்சுருப்பாங்க? ஃபர்ஸ்ட் வச்சுருப்பாங்க, அடுத்தது செகண்ட் பக்கத்தில் இருக்கும், கீழே தேர்ட் இருக்கும். பயங்கரமாக ஓடி வந்துட்டேன் நான். இங்கே யாராவது அத்லெட்டிக்ஸ் ரன்னர்ஸ் இருக்கிறீங்களா? ரன்னிங் சரி. ஸோ இங்கே மாஸ்டரே இருக்கிறாரு, பெரியவங்களே எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு விட அவங்ககிட்ட சொன்னால் அது ஆமான்னு சொல்லுவாங்க அவங்க. ஏன்னா அது பழங்கால விஷயத்தை யோசிச்சு பார்த்தா ஆமாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எக்ஸ்பிரஷனுக்காக சொல்கிறேன். போயிட்டேன், ஓடி வந்துட்டு மேலே ஏறணும். அங்கேருந்து அந்த தட்டில் வந்து மெடல் வச்சுக்கிட்டு வராங்க, கூட ஒரு சீஃப் கெஸ்ட் வர்றார், YMCAல தான். வந்துட்டேன். திடீர்னு கிட்ட போகும்போது மனசில் ஒரு எண்ணம், நாம தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கோம்ல, எதுக்கு நம்ம செகண்டில் கால் வச்சு ஏறுறது?
ஃபர்ஸ்டே ஏறு, டாப் தானே, நீ ஏறவே முடியாது, இவ்வளோ பெருசாக இருக்கும். ஏறலாம், ஏறவே முடியாதுல்ல, ஓடி வந்துட்டு ஏற முடியும். தொட பின்னி எடுக்கும் வலி. ரொம்ப திமிரில் ஓடி வந்துட்டு கால் வச்சு ஏறிட்டேன். வலிக்குது, பயங்கர வலி. ஓடி வந்ததே வலி, ப்ராக்டிஸ் வேற பண்ணல, பயங்கர வலி. வந்துட்டேன், வலி பின்னி எடுக்குதுங்க வலி. யோசிச்சு பார்க்குறேன், பயங்கர வலிக்குது. அவர் வந்தார் பாருங்க, கரெக்டாக அந்த சீஃப் கெஸ்ட் 4 அடி, 4 அடி, 3.5 கூட இருக்கலாம். அவர் இப்படி வச்சிருக்கிறாருமா அந்த மெடலை. இப்போ என் கழுத்தில் போடணும். இப்போ ஏற்கனவே எனக்கு தொடையில் வலி. நான் குனிறேன் குனிறேன் குனிறேன், அவருக்கு எட்டவே மாட்டேங்குது. ரொம்ப அவர் ஏறி போட்டார், வாங்கிட்டேன். நிமுற முடியலைங்க. அவர் மரியாதைக்காக நான் நிக்கிறேன்னு சொல்லிட்டு அவரும் குனிஞ்சே நிக்கிறாரு, அப்படியே நிக்கிறாரு. யோ உனக்காக நிக்கலையா, கால் வலிக்குது அதனால் நிக்கிறையான்னு நெஞ்சடித்து சொல்ல முடியல, அப்படி நின்றுட்டே இருக்கிறாங்க. அப்புறம் அவர் நிமிர்ந்துட்டாரு. நான் ஒரு காட்சியை சொல்லுகிறேன். என் மனம் திறந்த மற்றொரு இடம். அப்படி குனிஞ்சிறேன், அந்த இது ஆடுது, இந்த தங்க மெடல் ஆடுது. அந்த மெடலை பார்க்குறேன், அந்த வலியை பார்க்குறேன். சட்டுன்னு மனசுல அந்த தங்க மெடலுக்கு மேலே இருந்த அத்தனை ஆர்வமும் அத்தனை ஆசையும் டக்குன்னு அந்த வலி மேல போயிடுச்சுங்க. நான் வலியை விரும்ப தொடங்கினேன். வலி அவ்வளவு பிடிச்சு போச்சு எனக்கு. ஏன் தெரியுமா, மனசுல ஒரு விஷயம் வந்தது, இந்த வலி இல்லனா இந்த மெடல் இல்ல, இந்த வலிக்காக தான் இந்த மெடல் என்னைக்கு புரிஞ்சுக்கிட்டனோ அன்றைக்கு எனக்கான தங்க மெடல்கள் வரிசையாக காத்திருக்க தொடங்கிவிட்டன. வலி வலிக்கணும், வலிக்க வலிக்க வரணுங்க. சும்மா தட்டுல ஈஸியா எதுவுமே வராது. உந்தி எழுந்தாதான் உயர பறக்க முடியும். உந்தணும், உட்காரணும், பிரஷர் கொடுக்கணும், படிக்கணும். ஆனால் இது எல்லாம் நம்மிடத்தில் இல்லாத பொழுது வெறும் நல்ல ஃப்ரூட்ஃபுல்லா சில விஷயங்கள் ஈஸியா அப்படியே வந்து கையில் சேர்ந்து விடும் என்று நினைக்கிறார்கள். ஒன்றும் கிடையாது. ரொம்ப ஈஸியா உங்களுக்கு கையில வந்து சேர்ந்த எதுவுமே உங்களுக்கு பயன்படாது. ரொம்ப உழைப்பிலும் பேஷனோடைய இருந்து பாரு. அந்த பேஷன் அதுதான் நான் உங்களிடத்தில் எதிர்பார்ப்பது. என்ன தெரியுமா, கண்டுபிடிப்புகள் வந்திருக்கா? சமீப காலமா கண்டுபிடிப்புகள் இல்லையே. ஏன் இல்லை தெரியுமா? மனப்பாடம் செய்கிறீர்கள், அதனால் இல்லை. மனப்பாடத்திலிருந்து வெளியில வாங்க. ரொம்ப ஆழமா ஒரு விஷயம் சொல்றேன். நிறைய மார்க் வாங்குற மாதிரி படிக்காதீங்க தயவு செஞ்சு, சரியா? நிஜமா சொல்றேன், நிறைய மார்க் வாங்குற மாதிரி படிக்க வேண்டாம். ஏன் தெரியுமா, நிறைய மார்க் வாங்குற மாதிரி படிச்சா என்ன தெரியுமா நடக்கும்? ஒன்றும் இல்லை, கேம்பஸ்ல உடனே செலெக்ஷன் கிடைக்கும், உடனே வேலை கிடைக்கும், நிறைய சம்பாதிக்கலாம். அதுக்காக தானே மேடம் வந்திருக்கிறோம். போய் நிறைய மார்க் வாங்க வேண்டாம்னு சொல்றீங்க. நல்லா படிங்க. நல்லா படிக்கிறது வேற, நிறைய மார்க் வாங்குற மாதிரி படிக்கிறது வேற. ஏதோ முன்னால் உட்காந்துருக்குறாங்களே ப்ரொஃபஸர்ஸ், பிஹெச்டி. நானும் வெங்காய பச்சடி தயிர் பச்சடி எல்லாம் படித்தேன். நான் நிறைய இவ்வளோ படிச்சிருக்கிறேன், நிறைய சம்பாதிக்கிறேன் தெரியுமா, நிறைய சம்பாதிக்கிறேன். ஆனால் நல்லா படிங்கன்றேன். ஏன் தெரியுமா, நிறைய மார்க் வாங்குற மாதிரி படிச்சா நிறைய சம்பாதிக்கலாம். நல்லா படிச்சிங்கன்னா நிறைய சம்பளம் கொடுக்கலாம். அவ்வளவுதான். சிம்பிள் மெத்தடாலஜி, சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி. நல்ல படி, எது படிச்சாலும் ஆழமா. 3 Idiots பார்த்தல, நல்லா நிறைய மார்க் வாங்குற மாதிரி படிக்கிறவன் பின்னாலதான் ஓடணும் செக்குல சைன் வாங்குன்னு. நல்லா படிக்கிறவன் சைன் போடுற ஆளா இருப்பான். வெரி சிம்பிள் மெத்தடாலஜி. இப்போ நான் நல்லா படிச்சேன், நிறைய மார்க் வாங்குற மாதிரி படிச்சேன். எனக்கான சம்பளத்தை காலேஜ் முடிவு பண்ணிச்சு, யூஜிசி முடிவு பண்ணிச்சு, இவ்வளவுதான், இவ்வளவு ஆயிரங்கள் தான் அப்படின்ட்டு. ஆனா நான் நல்லா படிச்சது லிட்ரேச்சர் என்ன தெரியுமா பண்ணிச்சு? நான் நல்லா படிச்சதுனால, நிறைய மார்க் வாங்குறதுனால மாச சம்பளம் கிடைச்சிருச்சு. நல்லா படிச்சதுனால என் சம்பளத்தை, நான் மாச சம்பளம் இருக்குல்லங்க, என்னுடைய மாச சம்பளம், ஒரு மாசம் உழைச்சி நான் வாங்குற என்னுடைய ப்ரொஃபஸர் சம்பளத்தை 1 மணி நேர பேச்சில் நான் சம்பாரிச்சிட்டு வந்துடுறேன். அவ்வளவுதான், ஒரே மணி நேரத்தை சம்பாரிச்சிட்டு வந்தேன். அவ்வளவுதான். யார் பெரிய ஆள் தெரியுமா? இன்னைக்கு எழுதி வச்சுக்கோ. உன் வாழ்க்கையில் நீ பெரிய மனுஷன்னா உன் சம்பளத்தை மத்த எவனும் நிர்ணயிக்க கூடாது. உன் சம்பளத்தை நீ நிர்ணயிக்கணும், அடுத்தவன் சம்பளத்தை நீ நிர்ணயிக்கணும். அப்பதான் நீ பெரிய ஆள்.
அப்பதான் நீ பெரியாள். உன் சம்பளத்தை எவன் ஒருவனோ நிர்ணயித்து விடுவதற்கான வாழ்க்கை முறையை நீ கை கொண்டு விடாத. இந்த கேரளா நாட்டுக்கு போயிருந்தேன். கேரளா நாடுனால இந்த தேங்காய், தென்னை மரம் இதானே. யாராவது இருக்கிறீங்களா? எதை சமைச்சாலும் அந்த தேங்காய் போட்டு சமைப்பாங்க. தேங்காய் நாடு அது, தென்னம் நாடு. ரொம்ப 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 ருசியான ஒரு நாடு அது. அந்த நாட்டில் நான் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம், மரம் ஏறுறதுக்கு எளிமையான கருவியை கண்டுபிடித்திருக்கிறார். இன்றைக்கு மிக எளிமையான கருவிகளுக்கான தேவை இருக்கிறது. கண்டுபிடிப்புகள் இல்லைங்க. இன்றைக்கு கண்டுபிடிப்புகள் இல்லாமல் போனதுக்கு என்ன காரணம் தெரியுமா? லேட்ரல் திங்கிங் இல்ல, அனலிட்டிக்கல் திங்கிங் இல்ல. நான் ஒன்னு கேட்கிறேன், நீங்க எல்லாம் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் தானே? உங்ககிட்ட குவாலிஃபிகேஷன் இருக்கு இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு, குவான்டிஃபிகேஷன் இருக்கா? உங்களுக்கு குவான்டிஃபிகேஷன் என்னன்னு தெரியுமா? நான் கேட்கிறேன், இங்க இருந்து அடையார் போகணும், எவ்வளவு நிமிஷத்துல போலாம்? டக்குன்னு யார் சொல்றீங்க பாருங்க. 1 hour, half an hour சொல்றவங்க எல்லாம் தயவு செஞ்சு டிசி வாங்கிட்டு வெளில ஆர்ட்ஸ் காலேஜ்க்கு வந்துருங்க. ஏன் தெரியுமா? கேட்ட கேள்வி நேரடியான கேள்வி. 1 hour ஆகும்னு என்ன தெரியுமா திருப்பி கேட்டிருக்கணும்? நடந்து போறியா, சைக்கிள்ல போறியா, கார்ல போறியா, பஸ்ல போறியா? நடந்து போனா இவ்வளவு நேரம் ஆகும், பஸ்ல போனா இவ்வளவு. இதுதான் குவான்டிஃபிகேஷன். ஒரு மரம் நிக்குது, எவ்வளவு உயரம் இந்த மரம்? வானளாவிய உயர்ந்த மரம்னா ஆர்ட்ஸ். சரியா? எவ்வளவு உயரம்னு சொல்லணும். அதான் இன்ஜினியரிங். இன்ஜினியரிங்னு வரல. ஏன் பிள்ளைகளா இன்ஜினியர்ஸ் தோற்கறாங்க? இன்ஜினியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் தோற்கறாங்க தெரியுமா? இது இல்ல, பேஷன் இல்ல. யூ டோன்ட் லவ் யுவர் சப்ஜெக்ட். இஃப் யூ லவ் யுவர் சப்ஜெக்ட், நான் என் சப்ஜெக்டை லவ் பண்றேங்க, நான் பேஷன்ங்க, நான் செத்துருவேங்க. நான் படிச்சுட்டே இருக்கும்போது செத்துட்டா ஐ வில் பி இன் ஹெவன். அவ்வளவு பிடிக்கும் எனக்கு. ஒரு பாட்டு சொல்ல என்ன, ஒரு பாட்டு சொல்ல வரட்டும். இந்த 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 உலகத்துல எந்த கொம்பனாவது வரட்டும், என்ன மாதிரி ஒரு பாட்டு சொல்லிட்டோம் பாபு. நான் அதே பாட்டை சொல்றேன், அதே பாட்டை நான் சொல்றேன், நீ அதே பாட்டை சொல்லு. பேஷன், அது காதலிக்கணுங்க. பொம்பளை பிள்ளைங்க மேல ஆம்பளை பிள்ளைங்கள மேல வச்சிருந்ததெல்லாம் காதல் கிடையாது. சப்ஜெக்ட காதலி. சப்ஜெக்ட். யூ லவ் யுவர் சப்ஜெக்ட், யூ லவ் யுவர் ஃபியூச்சர்.